ஆக்சுவலி ஒருத்தர் லைஃபே நீங்க மாத்திருக்கீங்க அப்படின்றப்ப அது ஒரு எனக்கு award ஒரு குறைபாடு எனக்கு இருந்துச்சு. எனக்கு சினிமா தான் பிடிக்கும். சினிமா பண்ண வந்தவன் நம்ம சீரியல்ல ஒரு சக்ஸஸ் கிடைச்சதுனால அங்கேயே தேங்கிட்டோமே. என்ன இது பண்ணாலும் இது சீரியல் அப்படின்ற ஒரு 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 விஷயத்திலே இருக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் உள்ளார்ந்து இருக்கும். ஆனால் வேலைன்னு வரும்போது நான் கிளியராக செய்யணும்னு நினைப்பேன். அதுக்காக குறைச்சி செய்யக்கூடாது. ஏன்னா என் வேலையை நான் சரியாக செஞ்சால் தான் அடுத்தது தரமாக இருக்கும். ஆனாலும் இது அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு தான் அது ரிலீஸ் ஆச்சு. எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கோம். நம்ம திட்டமிட்டு பண்ணலது. அது ஒரு காட்சி. அது அந்த கதாநாயகிக்கான காட்சி அது. ஆனால் எங்கேயோ போய் அது ஒரு விஷயம். இது மாதிரி ஒரு 100 ஸ்டோரிஸ் இருக்குது. கோலங்களே இருக்குது, எதிர்நீச்சலே இருக்குது. எங்களுக்கு என்னென்ன ஒரு பொண்ணு எதிர்நீச்சலில் கொஞ்சம் இதாக இருக்கும், ரொம்ப ஒம்படி மாதிரி தெரியும். என்னென்னா ஒரு பொண்ணை பார்த்தேன் அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன், இங்கே ஒரு ஒரு ஓப்பனிங் இதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு போயிருந்தேன். ஒரு பொண்ணு ஒன்று பார்த்தேன். அது பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணா, ஒரு 18-20 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மஞ்சள் கயிறே பெருசாக தூங்கிக்கிட்டு இருக்கு பெருசாக. அங்கே ரொம்ப அது ரொம்ப துருன்னு இருந்துச்சு அந்த பொண்ணு. சார் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமே நினச்சி வர்றமா இருமா அப்படின்னா அங்கே அந்த இதெல்லாம் போயிட்டு இருந்தேன் அந்த ஃபங்க்ஷன். அப்புறம் வந்துச்சு இங்கே வாங்க சார் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும். என்னென்ன கல்யாணம் எனக்கு சீக்கிரம் ஆயிடுச்சு. அப்படியே எனக்கு ஆசை நல்லா படிக்க ஆச்சு. ஆனால் இப்போ நான் படிப்பை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்கள் எதிர்நீச்சல் பார்த்தோன்னா ஒரே ஒரு விஷயம், போனோடனே எங்கள் வீடு வச்சு என் மாமியார்கிட்ட செஞ்சுட்டேன்.